இன்றைக்கி இந்த வீடியோவில் கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த பஸ் ஸ்டாண்டை ஒரு 4 மாதங்களுக்கு முன்னாடி ஓப்பன் பண்ணியிருந்தாங்க. அந்த சமயத்தில் பார்த்திங்கன்னா நிறைய மக்கள் அங்கே இருக்கிற நிறைய மற்றும் குறைகளை சொல்லிகிட்டு இருந்தாங்க. 4 மாதங்கள் கழித்து இப்போ இந்த வீடியோ எடுக்கும்போது நான் அங்கே நிறைய விஷயங்களை பார்த்தேன். நான் அங்கே பார்த்த விஷயங்கள்லாம் சில வீடியோ பதிவுகள் எடுத்திருக்கேன். அதை உங்களுக்கு இந்த வீடியோவில் ஷேர் பண்ணலான் இருக்கேன். இந்த பஸ் ஸ்டாண்டில் நிறைய வசதிகள் இருக்குது. அது என்னென்னங்கிறத நான் சொல்கிறேன். இந்த பஸ் ஸ்டாண்டு ஏர்போர்ட்டில் இருக்கிற இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் போலையும் சில மால்களில் இருக்கிற இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் போலையும் வடிவமைச்சிருக்காங்க. நீங்கள் பஸ்ஸில் வர்றீங்க அப்படின்னா எம்டிசி பஸ் ஸ்டாண்ட்லேருந்து இந்த பஸ் ஸ்டாண்டு வர்றதுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ரீ பஸ் சர்வீசஸ்லாம் இருக்குது. நீங்கள் பைக்கில் வர்றதா இருந்தாலோ இல்லை காரில் வர்றதா இருந்தாலோ அந்த பஸ் ஸ்டாண்டுக்கு கீழே பேஸ்மெண்ட்டில் கார் பார்க்கிங்கும் பைக் பார்க்கிங்கும் இருக்குது. மேலும் இவி வெஹிக்கிள்ஸ் யூஸ் பண்ணுறவங்களுக்கு ஏற்ற மாதிரி அங்கே இவி வெஹிக்கிள் சார்ஜரும் இருக்குது. ஆனால் இவி சார்ஜருக்கான ஃபெசிலிட்டி ஸ்டார்ட் பண்ணிட்டாங்களாங்கிறது தெரியல. மேலும் பேட்டரி கார் வசதிகளும் இருக்குது. நீங்கள் அங்கே கிரவுண்ட் ஃப்ளோர் போனீங்கன்னா அதுதான் என்ட்ரன்ஸாக இருக்கும். அந்த என்ட்ரன்ஸில் நீங்கள் பார்த்தீங்கன்னா உள்ளுக்குள்ளே ஒரு சின்ன மால் போல் அமைப்பு இருக்கும். அவசர சிகிச்சை தேவைப்படுறவங்களுக்கு அந்த என்ட்ரன்ஸ்லேயே இருக்கிற மருத்துவ சிகிச்சைக்கான இடத்த நீங்கள் அணுகலாம். மேலும் பஸ்ஸோட பிளாட்ஃபார்மு பஸ் எந்த இடத்துல நிற்குங்கிறது தெரியலனாலும் அதை தெரிஞ்சுக்கிறதுக்காக மக்கள் சேவை மையமும் அங்கே வச்சுருக்காங்க. இவங்களோட உதவி இல்லாமல் கூட நீங்கள் எல்லா இடத்துலையும் இருக்கிற நேம் பலகையை பயன்படுத்தி கூட நீங்கள் அந்த சேர வேண்டிய பிளாட்ஃபார்முக்கு போய் சேர முடியும். இந்த பஸ் ஸ்டாண்டில் ஆம்னி பஸ்ஸஸ்க்கு தனியான பிளாட்ஃபார்மும் கவர்மெண்ட் பஸ்ஸஸ்க்கு தனியான பிளாட்ஃபார்மும் இருக்குது. மேலும் எந்தெந்த ஊருக்கு எந்தெந்த பிளாட்ஃபார்மில் பஸ்ஸு இருக்குன்னு சொல்லிட்டு அந்த பிளாட்ஃபார்மோட என்ட்ரன்ஸ்லேயே தெளிவாக கொடுத்துருக்காங்க. ஒவ்வொரு பிளாட்ஃபார்முக்கு நேராக சார்ஜிங் ஸ்டேஷன்ஸ் இருக்குது. மேலும் எல்லா பிளாட்ஃபார்ம் ஆரம்பத்துலேயும் மற்றும் சில முக்கியமான இடங்களில் பொதுவான இலவச கழிப்பிடங்கள்லாம் இருக்குது. இந்த பஸ் ஸ்டாண்டில் திருநங்கைகளுக்கும் ஊனமுற்றோர்களுக்கும் தனியான கழிப்பிட வசதி இருக்குது. மேலும் தாய்மார்கள் பால் ஊட்டுவதற்கு வசதிக்கு ஏற்றா போல் அங்கே தனித்தனி அறைகள் இருக்குது. ரொம்ப தூரத்துலேருந்து பயணம் செஞ்சு வரவங்க மிட் நைட்டில் வராங்க அப்படின்னாலோ இல்லைனா அவங்களால அவங்க போக வேண்டிய இடத்துக்கு ரீச் பண்ண முடியலனாலோ கவலைப்பட வேண்டியதில்லை. ஏன்னா இந்த பஸ் ஸ்டாண்டில் தங்கிறதுக்கான ரூம் வசதிகள் இருக்குது. அந்த ரூம்ஸில் ஃபேன் வசதிகள் கூடிய படுக்கைகள் இருக்குது. மேலும் அந்த ரூமில் க்ளீனான கழிப்பிடமும் குளியல் அறையும் இருக்குது. மேலும் சிசிடிவி பாதுகாப்போடு அங்கே நம்ம ஸ்டே பண்ண முடியும். இந்த ரூமுகளுக்கு மட்டும் சிசிடிவி இல்லாமல் அந்த பகுதியில் நிறைய இடங்களில் சிசிடிவி கண்காணிப்பு இருக்குது. அது கூடவே செக்யூரிட்டியும் எல்லா பிளாட்ஃபார்ம்லேயும் இருக்காங்க. எல்லா முக்கியமான பாயிண்ட்ஸ்லேயும் செக்யூரிட்டிஸ் இருக்காங்க. மேலும் அந்த பேருந்து நிலையத்தில் டிரைவர்ஸும் கண்டக்டர்ஸும் படுத்து உறங்குறதுக்கு ஏற்ற மாதிரி வசதிகளோடு இருக்குது. அந்த பஸ் ஸ்டாண்டில் சில ஹோட்டல்களும் சில கடைகளும் இருக்குது. மேலும் சில கடைகள் வருவதற்கான வேலைகள்லாம் அங்கே நடந்துகிட்ருக்கு. பேஸ்மெண்ட்லேருந்து பஸ் ஸ்டாண்டு வர்றதுக்கும் ஃபஸ்ட் ஃப்ளோர் போகிறதுக்கும் லிஃப்ட் வசதிகள் இருக்குது. மேலும் அங்கே கிரவுண்ட் ஃப்ளோர்லேருந்து ஃபஸ்ட் ஃப்ளோர் போகிறதுக்கு நகரும் படிக்கட்டுகளும் இருக்குது. அதிக இடம்ல சூட்கேஸ்களை தூக்கிட்டு போகிறதுக்கு அங்கே ட்ராலி வசதியும் இருக்குது. பார்வையற்றவர்கள் நடந்து போகிறதுக்கான பேத்வேஸும் இருக்குது. அந்த இடத்த எப்பவுமே க்ளீனாக வச்சுக்கிறதுக்கு தூய்மை பணியாளர்கள் முக்கிய பங்கு வகிக்கிறாங்க. அவங்களுக்கான பொருட்கள் வைக்கிறதுக்கும் அவங்க தங்கிறதுக்காக தூய்மை பணியாளர்களுக்குன்னு தனியான ரூம் வசதிகளும் இருக்குது. மேலும் நீங்கள் பிளாட்ஃபார்ம் உள்ளே போயிட்டீங்க அப்படின்னா அங்கே எல்லாருமே உட்காரத்துக்கு ஏற்ற மாதிரி நிறைய சேர் வசதிகளும் இருக்கும். ஏற்கனவே நான் சொன்ன அந்த மால்ஸ் போன்ற அமைப்பில் நிறைய ஓவியங்களை வரைஞ்சி வச்சுருப்பாங்க. அதை நீங்கள் பார்க்குறதுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த இடங்கள்லாம் எங்கே இருக்குன்னு தேடி பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா நேரம் போகிறதே தெரியாது. மேலும் நீங்கள் பிளான் பண்ணி வந்த பஸ்ஸுங்க வர்றதுக்கான சில தாமதங்கள் ஏற்படுமானா அங்கே பக்கத்துலேயே பார்க் போன்ற ஒரு வசதிகளோட ஒரு இடம் இருக்குது. அந்த இடங்களில் நீங்கள் குழந்தைங்களோட நேரங்களை செலவிடலாம். இதுவரையும் இந்த பஸ் ஸ்டாண்டில் நான் பார்த்த வசதிகளை மட்டும்தான் சொல்லியிருக்கேன். இந்த 4 மாதத்தில் இன்னமும் சில விஷயங்கள் மாறாமல் இருக்குது. இல்லை மாறணும்னு நினைக்கிறவங்க இந்த வீடியோவோட கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. அது என்னங்கிறத பார்க்க. இந்த வீடியோவை தொடர்ந்து பார்த்து இந்த வீடியோவில் வர காட்சிகள் உங்களுக்கு பிடிக்குமே ஆனால்
இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணி இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். மேலும் இது போல் வீடியோக்கள் பார்க்குறதுக்கு இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.
சர்வீஸ் எந்த டைம் டு எந்த டைம்னா? என்ன ப்ரோ? இந்த ஷட்டில் சர்வீஸ் எந்த டைம் டு எந்த டைம்? இது 24 ஹவர்ஸ் ப்ரோ. 24 ஹவர்ஸ். ஆமாம், 3 ஷிஃப்ட் போட்டுருக்காங்க ஆளுங்க. அப்படிங்களா? 3 ஷிஃப்ட் ரோலிங்கிலே இருக்கும். ஓடிக்கிட்டே இருக்கும். இதுக்கு எதுவும் சார்ஜஸ் அண்ணா? இல்லை, ஃப்ரீ தான் எல்லாமே. எல்லாமே ஃப்ரீ. லேடிஸ்க்கு வயசானவங்க மட்டுமா இல்லை எல்லாரும்? இல்லை, அதாவது முக்கியத்துவம் கொடுக்கறது இந்த மாசமாகறவங்க, அதுமாரி அந்த ஊனமுற்ற இருக்காங்க இல்லையா, நாங்களே பார்த்தா அவங்களை கேன்வாஸ் பண்ணி எங்கே இருந்தாலும் கூட்டு போயிட்டு எந்த பிளாட் பற்றி அவ்வளோ பண்ணியிருக்காங்க. ஓகே, தேங்க்யூ. இந்த லாஸ்ட் போயிட்டு
இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது எம்டிசி பஸ் எல்லாம் போகிறதுக்கான பஸ் ஸ்டாண்டு தான். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க இந்த வழியாக தான் ஆம்னி பஸ்ஸஸாக இருந்தாலும் சரி, எஸ்இடிசி கவர்மெண்ட் பஸ்ஸஸாக இருந்தாலும் சரி, இந்த வழியாக தான் வெளியே போகும். இதுவரையும் இந்த வீடியோ பார்த்தவங்களுக்கு எல்லாருக்கும் நன்றி. இது போல் வீடியோக்கள் பார்க்குறதுக்கு இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா ஒரு லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.